அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி ரமலானின் சிறப்புகள் அப்படின்ற தலைப்பில் ஐந்தாவது ஹதீஸ் இன்றைக்கி இந்த அமல்களின் சிறப்புகள் அப்படின்ற புக்கில் பார்க்கலாம். பலன் இல்லாத நோன்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது: நோன்பாளிகள் பலருக்கு நோன்பின் பலன் பசித்திருந்ததை தவிர வேறெதுவும் கிடைப்பதில்லை. இரவில் விழித்து இருந்து வணங்குபவர்களில் பலருக்கு இரவில் விழிக்கும் சிரமத்தை தவிர வேறெதுவும் கிடைப்பதில்லை. இந்த ஹதீஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் படிக்கிறேன், விளக்கமும் படிக்கிறேன். இந்த ஹதீஸ் என்னென்னா, இந்த ஹதீஸோட ஹெட்டிங் பலன் இல்லாத நோன்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிக்கிறாங்க அப்படின்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. என்னென்னா, நோன்பாளிங்க பலருக்கு நோன்பின் பலன் பசித்திருந்ததை தவிர வேறு எதுவும் கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இரவில் விழித்து இருந்து வணங்குபவர்களில் பலருக்கு இரவில் விழிக்கும் சிரமத்தை தவிர வேறு எதுவும் கிடைப்பதில்லை அப்படின்றாங்க. ஒரு விளக்கமும் நான் படிக்கிறேன், உங்களுக்கு புரியும். விளக்கம். உலாமாக்கள் இந்த ஹதீஸின் விளக்க உரையில் சில கருத்துக்களை கூறுகிறார்கள். முதலாவது, எந்த மனிதர் பகல் முழுவதும் நோன்பு வைத்துவிட்டு இறுதியில் ஹராமான பொருளை கொண்டு நோன்பு திறக்கிறாரோ அவர்தான் இந்த ஹதீஸில் கூறப்பட்ட மனிதர். எந்த அளவு நோன்புக்கு பலன்கள் கிடைக்கின்றனவோ அவற்றை விட அதிகமாக ஹராமான பொருளை சாப்பிடுவதால் பாவங்கள் ஏற்பட்டு விடுகின்றன. அதனால் பகல் முழுவதும் பசித்திருந்ததை தவிர வேறு எதுவும் அவருக்கு கிடைப்பதில்லை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோன்பு இருக்கிறாங்க, ஆனால் ஹராமான பொருளை சாப்பிட்றவங்க தான் சொல்கிறாங்க. முதலாவது மனிதர் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஹராமான பொருள் சாப்பிட்டு ஒரு இதுவும் பலனும் இல்லையா? அதனால் நோன்பு வைக்கிறாங்கன்னா ஹராமான பொருள் சாப்பிட்டா அது நோன்பு இருக்கிறதும் இதுவாகிடுது, வேஸ்ட்டாகிடுது. அதான். இரண்டாவது, ஒரு மனிதர் நோன்பு வைக்கிறார், ஆனால் அவர் புறம் பேசுவதில் ஈடுபடுகிறார். அவர்தான் அந்த மனிதர். இன்னொரு மனிதர், இரண்டாவது மனிதர் என்னதுன்னா, நோன்பு வைக்கிறாங்க ஆனால் புறம் பேசுகிறாங்க. அதனால் அவங்க நோன்பு பலன் இல்லாமல் ஆயிடுது. மூன்றாவது மனிதர் என்னென்னா, நோன்பு வைத்து கொண்டு பாவங்களை விட்டு நீங்கி கொள்ளாத மனிதர். நோன்பு வச்சுருக்காங்க, ஆனால் பாவத்திலிருந்து அவங்க நீங்காமல் இருக்காங்க. பாவம் செய்வதிலிருந்து அவங்க தவிர்த்து கொள்ளாமல் இருக்காங்க. இதுதான். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள்மொழிகள் பல கருத்துக்களை கொண்டதாகவே அமைந்திருக்கின்றன. அவ்வாறே இந்த ஹதீஸில் மேற்கூறிய கருத்துக்களும் இன்னும் பல கருத்துக்களும் உள்ளடங்கி இருக்கின்றன. விழித்திருந்து வணங்குவதின் நிலையும் இவ்வாறுதான். இரவு முழுவதும் விழித்திருந்து வணங்குகின்றனர். ஆனால் விளையாட்டுக்காக சிறிதளவு புறம் பேசிவிட்டால் அல்லது ஏதேனும் தவறான செயல்களை செய்துவிட்டால் விழித்திருந்தது அனைத்தும் வீணாகி விடுகிறது. உதாரணமாக, இரவில் விழித்திருப்பதனால் சுபூஹ் தொழுகைக்கு கலாவாகிவிடுதல் அல்லது முகஸ்துதிக்காக புகழுக்காக இரவில் விழித்திருத்தல் ஆகியவை இரவில் விழித்திருந்து வணங்கிய பலன்களை வீணாக்கி விடுகின்றன. இப்போ இரவில் விழித்திருந்து வணங்குறாங்க, ஆனால் அவங்க சும்மா விளையாட்டுக்காக அவங்க புறம் பேசி விட்டாங்கன்னா அதுவும் அவங்க விழித்திருந்து வணங்கினது அதுவும் வீணாகி விடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் புகழுக்காக தான், நம்மளை மற்றவங்க புகழணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இரவில் நின்று வணங்குறாங்க. அந்த நியத்து அல்லாவுக்காக இல்லாமல் என்னை புகழணும் அப்படின்னு நம்ம பண்ணுறது அதுதான் அல்லாவுக்காக இல்லாமல் மற்றவங்க நம்மளை புகழணும், அவங்க இரவில் விழித்து வணங்குறாங்களே அப்படி சொல்லி புகழணுன்றதுக்காக பண்ணுறது அதுவும் வீணாகி விடுது. அந்த செயலும் வீணாகி விடுது. அப்புறம் உதாரணமாக, இரவில் விழித்திருப்பதனால் சுபு தொழுகைக்கு கலாவாகி விடுதல் அல்லது முகஸ்துதிக்காக புகழுக்காக இரவில் விழித்து வணங்கிய பலன்கள் வீணாகி விடுகிறது. அதுதான்.
இந்த ஹதீஸ் வந்து சில பேருக்கு வந்து புரியாமல் இருக்கும். அதனால் மட்டும்தான் நான் வந்து விளக்கம் வந்து படித்தேன் அந்த ஹதீஸுக்கு. இந்த ஹதீஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நம்ம நோன்பு வந்து நம்ம கஷ்டப்பட்டு வைக்கிறோம். சில பேருக்கு சிரமமாக இருக்கும் இல்லையா? நம்ம நோன்பு வைக்கிறோம், நம்ம அல்லாஹ்வுக்காக தான் வைக்கிறோம். அந்த நோன்பையுமே நம்ம வந்து பயனுள்ளதாக வைக்கணும். நம்ம வந்து நோன்பு வைக்கும்போது வந்து தேவையில்லாத பொய் பேசுதல், புறம் பேசுதல், அதை விட்டு நம்ம தவிர்த்து கொள்ளக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் நம்மளை புகழணுன்றதுக்காகவும் நம்ம எந்த செயலும் செய்யக்கூடாது. நியத்து வந்து சரியாக இருக்கணும். அல்லாஹ்வுக்காக தான் அப்படின்ற நியத்து வந்து சரியாக நம்ம வச்சுக்கிட்டாலே நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து தவிர்த்து கொள்ளலாம். நம்ம வந்து அதுக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். நம்ம வந்து விளையாட்டுக்காக கூட நம்ம எதுவுமே நம்ம வந்து பொய் பேசுதல், புறம் பேசுதல், இதை விட்டு நம்ம தவிர்த்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதிகமாக துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ்.